மூணாரில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் கார்டனுக்கு வந்து நம்ம எப்படி போனோம், அங்கே போகிறதுக்கு டைமிங் என்ன, எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த கார்டனுக்குள்ளே வந்து நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து பார்க்க முடியும், ஒர்த்தா இல்லையா, ஸோ அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் சூப்பராக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பைசஸ் கார்டன்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மூணாறு டவுன்லேருந்து சின்னக்கானல் அப்படி இல்லைனா மத்துப்பட்டி, ஸோ இந்த ஏரியாவில் வந்து எக்கச்சக்கமான ஸ்பைசஸ் கார்டன் இருக்குது. நீங்கள் மற்ற இடங்களுக்கு போகிற வழியிலையும் நீங்கள் ஸ்பைசஸ் கார்டன்னு பார்த்தீங்கன்னா இறங்கி நிப்பாட்டி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு எந்த கார்டனுக்கு ரேட்டிங் அதிகமாக இருக்கோ ஸோ அங்கே போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக எங்கேனாலும் போயிடலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்து நீங்கள் கேட்காதீங்க இந்த மாதிரி ஸ்பைசஸ் கார்டன் போகிறோம் எங்கே நல்லாயிருக்கும்னு அப்படி கேட்டு போகாதீங்க. ஏன்னா அவங்க வந்து லோக்கலில் கான்டாக்ட் வச்சுருப்பாங்க, ஸோ உங்களை ஒரு கமிஷனோட கூப்பிட்டு போவாங்க. ஸோ அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. அதனால் நீங்களே பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க எந்த இடத்துக்கு போகலாம் நல்லா இருக்கும்ன்றத ரேட்டிங் பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போங்க. காலையில் டைமிங்னு பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாலேருந்து 200 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கைடு கூட வருவாங்க, அது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வந்து உங்களுக்கு 100லேருந்து 100 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த கார்டனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உள்ள எக்கச்சக்கமான மூலிகைகள் விஷயங்களை வந்து பார்க்கலாம். அவ்வளோ ஸ்மெல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, வெண்ணிலா, சாக்லேட்டு, ஸோ இந்த மாதிரி அந்த செடிக்கு வந்து என்ன பெனிஃபிட்டு, அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும், ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும். முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த வெண்ணிலா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அந்த வெண்ணிலாவிலேருந்து எப்படி வந்து அந்த இதை வந்து எடுக்கிறாங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சாக்லேட் செடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதுலேருந்து எப்படி அந்த சாக்லேட் வந்து பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்றத அந்த கைடு வந்து உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அது மட்டும் கிடையாது, அந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து சமையல் என்னென்ன இதுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பைசஸ் கார்டனில் போயிட்டு லைவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த கார்டனுக்குள்ளே அவங்களோட அந்த ஹெர்பல் டீ வந்து கொடுப்பாங்க. சில கார்டனில் கொடுப்பாங்க, சில கார்டனில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப லக்கு தான். ஸோ இந்த கார்டனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நடந்து போயிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி வர்றதே ஒரு சூப்பரான ஒரு வைப்பாக இருக்கும். அண்ட் அந்த கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் நீங்கள் கேட்டு வச்சுக்கிட்டு அண்டு நீங்கள் ஃபைனலாக அந்த கார்டன் சுற்றி வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு அந்த ஸ்பைசஸ்லாம் விற்கிறதுக்கு கடைகள்லாம் இருக்கும். ஸோ அங்கே காசு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இப்போ குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தரமாக இருக்கும். காசு கம்மியாக சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து தரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்மெல் பார்த்து எது வாங்கினாலும் சரி நல்ல ஸ்மெல் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு தரமான ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வரும். ஸோ அப்போனா மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டவுனில் வாங்குறத விட இந்த மாதிரி ஸ்பைசஸ் கார்டனில் வாங்கினீங்கன்னா ஸோ அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கும். மறக்காமல் ரேட்டிங் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். நீங்கள் வந்து மூணாறு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பைசஸ் கார்டனையும் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். உங்களோட ஐட்னரியில் இதையும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். முக்கியமாக அந்த சாக்லேட்டு, வெண்ணிலா செடியை பார்க்குறதுக்காகவே நீங்கள் வந்து போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா, பாய் பாய், டேக் கேர்.